முன் ஜென்ம பாவத்தை தீர்க்கும் சூரிய பகவான். முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்களை தீர்க்க வேண்டும் என்றால் சூரியனை வழிபட்டு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். நாம் சில நேரங்களில் எவ்வளவு நன்மை செய்தாலும் மற்றவர்களுக்கு என்ன உதவிகள் செய்தாலும் நமக்கு மட்டும் நன்மைகள் நடக்காது. இந்த எண்ணம் பலருக்கும் இங்கு உள்ளது. எவ்வளவு நல்லது செய்தாலும் நமக்கு மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே என்று இங்கு புலம்பாத ஆட்களே இருக்க முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இதற்கும் பல காரணங்கள் உள்ளன. இது நாம் செய்த கர்ம வினைகளின் பலன்களாகும். அதாவது முன் ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தற்போது கர்ம பலனாய் நம்மை நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. சில நேரங்களில் நமக்கு கடவுளின் மீது கோபம் வரும் அளவிற்கு மற்றவர்களுக்கு நன்மை நடக்கும். முன் ஜென்மத்தில் செய்திருந்தால் அதற்கு இப்போது என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழும். கர்ம வினைகள் எப்போதும் ஒன்றுதான், அதில் மாற்றமில்லை. இதுபோன்ற சிக்கல்களை தவிர்த்திட ஒரு சில பரிகாரங்களை மேற்கொண்டால் தப்பிக்கலாம். அது குறித்து கீழ்க்காணுமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையில் வரும் அத்தனை சிக்கல்களும் நம்மை சோதிப்பதற்காகவும் உயர்த்துவதற்காகவும் மட்டுமே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. எவ்வளவு பெரிய சோதனை வருகிறதோ அந்த அளவிற்கு பின்வரும் காலங்களில் நன்மைகளை பெறப் போகிறீர்கள் என்பதே அர்த்தம். கடவுள் சோதித்தாலும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அனைவர் மனதிலும் இருக்க வேண்டும். அதேபோல் முக்கியமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை எப்போதும் நிறுத்திவிடக்கூடாது. இந்த சோதனைகளின் வெற்றியே அதில்தான் அடங்கியிருக்கிறது. மற்றவர்களை தாழ்த்தி நாம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை அடியோடு அழித்துவிட வேண்டும். இதுதான் கடவுள் நமக்கு சொல்லித்தரும் முக்கிய பாடம் ஆகும். பரிகாரம். உணவுப் பொருட்களில் கோதுமை சூரிய பகவானின் உகந்த தானியம் ஆகும். இந்த கோதுமையை ஒரு செம்பு அல்லது பித்தளை பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த பாத்திரம் முழுக்க நீர் நிரப்ப வேண்டும். அதிகாலை சூரியன் உதயம் ஆகும்போது அந்த நீர் நிறைந்த பாத்திரத்தை இரு கைகளிலும் பிடித்து தலையின் மேல் தூக்க வேண்டும். பின்னர் இடது கையில் அந்த பாத்திரத்தை பிடித்து தண்ணீர் பூமியில் விழும்படி பொறுமையாக ஊற்ற வேண்டும். அதனை ஊற்றும்போது 3 முறை ஓம் சூரிய தேவாய நமக இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். போதும் உயிரோடு கலந்துள்ள தண்ணீர் முழுவதும் கீழே ஊற்றிய பிறகு வீட்டிற்குச் சென்று விட வேண்டும். இதுபோன்ற வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்து வந்தால் முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகமாகும். சூரிய பகவானின் ஆற்றலால் வரும் காலங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்.